ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. சரி சரி. ஓகே. சரி. இப்போ ஒரு டாபிக் நம்ம யூஸ்வலாக யூபிஎஸ்சிக்கெலாம் படிக்க மாட்டோம். ஆனால் யூபிஎஸ்சி இப்போ வந்து நிறைய அவார்ட்ஸ் பற்றிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவார்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. இதுக்கப்புறம் யூபிஎஸ்சிலையும் சரி, அதர் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி அதர் எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎஸ், சிஏபிஎஃப் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுத போறீங்கன்னா, அதுலேயும் இந்த மாதிரி அவார்ட்ஸ், கமிட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். நீங்கள் மெஜாரிட்டியான டாபிக்ஸ் அல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஷனு, வாஜ்ராமோட ரெசிடல்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஏரியாலாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. லேட் பேக் ஃப்ரம் 2025 அப்படின்னு நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது எப்பயாவது நான் சொல்கிறேன், இதெல்லாம் அவார்ட்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதில் கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்மளும் அதில் அட்ரஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நம்ம இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். சரி. ஒரு அவார்டு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அவார்டு அப்படின்றத யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா, குண்டூர் முனிசிபல் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்களா, ஆந்திர பிரதேசில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? யார் கொடுத்துருக்கா? ஃபோர்த் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அவார்டுன்றது பிரசன்டட் பை யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், UNIDOன்னு சொல்றாங்க. இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அவார்டை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அவார்டுன்றதை கொடுத்துருக்காங்க. சரியா? இது இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி 2026. அது எப்போலாம் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. இதை குண்டூரோட முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன், அதாவது ஒரு மேல் எவ்வளோ ஃப்ரீடமாக மூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபீமேலும் வந்து மொபிலைசேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. நாட் ஒன்லி ஃபீமேல் பட் ஆல்சோ டிரான்ஸ்ஜெண்டர். அவங்களும் வந்து மொபிலைசேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பஸ் வசதி, பப்ளிக் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரிலாம் மொபிலைஸ் ஆகும்போது இந்த எல்லாமே ஃப்ரீ மொபிலைசேஷன் அப்படின்றது இருக்கிறதுக்காக குண்டூர் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. இது யார் கூட? யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். மற்றதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் என்ன? லவ்ரெஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2026. லவ்ரெஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு அப்படின்றத கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படின்றது காரல்ஸ் அல்கசார். நம்ம பார்த்தோமா இதை 2025ல நான் முதலோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். இதை வந்து காரல்ஸ் அல்கசார் தான் வந்து நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணாரு, ஜென்னிக் சின்னரை விட அதிகமா அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தப்புன்னு எடுத்தோம். இப்போ இவருக்கு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அவார்டே கொடுத்துருக்காங்க, காரல்ஸ் அல்கசார். இதே ஃபீமேலுக்கு ஸ்போர்ட்ஸ் மென், இவரு ஃபீமேலுக்கு உமனுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா, அரண்யா சபலென்கா அப்படின்ற ஒரு வந்து ஃபீமேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 2025. 2025 இவங்க வந்து டென்னிஸ் மட்டும் கிடையாது. சரியா? they are not only for tennis, they are athletic performance, honoring the top athletic performance. ஆனா ரெண்டு பேருமே வந்து டென்னிஸ், சபலன்காவும் டென்னிஸ், கேரல் அல்கசாரும் டென்னிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போறேன். MS சுவாமிநாதன் அவார்டு. MS சுவாமிநாதன் அவார்டு வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க. யாரு கொடுத்தாங்கன்னா, CH ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்ற டாக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் யாருன்னா, இவர் வந்து வைஸ் சான்சலர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் தேவை கிடையாது. யார் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமிநாதன், MS சுவாமிநாதன் அவார்டு ஸ்ரீனிவாச ராவ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர்ல MS சுவாமிநாதன் இஸ் நோன் ஃபார் அக்ரிகல்ச்சர்ல. அதனால இதை வந்து பிரைமரி இன் கான்ட்ரிபியூஷன் டு கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ட்ரை லேண்ட் ஃபார்மிங் எப்படி பண்றதுன்னு கற்றுக் கொடுத்தாராம். அதனால அவர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. MS சுவாமிநாதன் அவார்டு சுவாமி ஸ்ரீனிவாசா, சுவாமிநாதன் ஸ்ரீனிவாசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ட்ரிக் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கர் பிரைஸ் வந்து யூபிஎஸ்சியோட ஃபேவரட். அதனால வந்து இந்த நான் முதல்வனும் வந்து இதுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா உங்களோட ரெஃபரன்ஸே வந்து நான் முதல்வனோட ரெஃபரன்ஸே வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட PYQ தான். சரியா? ஸோ அதனால புக்கர் பிரைஸ் நிறைய வாட்டி கேட்டாங்க. அதர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சிஎஸ்சியில் கேட்கல, ஆனால் நிறைய அதர் எக்ஸாம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு வாட்டி கீதாஞ்சலி அப்படின்றவங்க வந்து ஒரு புக்கு வந்து சாண்ட் ஆஃப் மவுண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. பயங்கரமா நிறைய அந்த வருஷத்துல வந்து கரண்ட் அஃபேர்ஸோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது நிறைய யூபிஎஸ்சியோட அதர் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டாங்க. அப்ப இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து யார் கொடுத்துருக்காங்க? தைவான் தைவானோட டிராவலாக் ஒருத்தர் இருக்காரு. லவ் லெட்டர் டு த ஃபுட் அண்ட் அட்வென்ச்சர் வின்ஸ் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். இந்த புக்கு தான் தைவான் டிராவலாக் அப்படின்றது அந்த புக்கு பேரு. இந்த புக்கு வந்து யார் எழுதுறாருன்னா, ஒரு தைவனீஸ் எழுதுறாரு, யான் சுவாங்ஸி அப்படின்றவரு தைவானை சேர்ந்தவர். இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தைவானிஸ் அமெரிக்கன் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ரெண்டு பேரும் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. லின் கிங் அப்படின்றவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு வந்து இந்த புக்கர் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ யார் எழுதினது? யாங் ஸ்வங்ஸி அப்படின்றவர் எழுதுறாரு.
லீ கிங் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு அமெரிக்கனுக்கு. அது பேர் என்னன்னா தைவான் டிராவலாக் அப்படின்றது ஒரு ஒரு ஃபுட் அண்ட் அட்வென்ச்சர்லாம் பத்தி ஒரு லவ் லெட்டர் டு ஃபுட் அண்ட் அட்வென்ச்சர் இது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகே சரி அவ்வளவுதான். மத்தெல்லாம் பெருசா தேவை கிடையாது. அடுத்த போயிடலாம். சரி விட்லே அவார்டுன்றது வந்து பர்வீன் ஷேக் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பர்வீன் ஷேக் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க யாருன்னா இவங்க வந்து ஹூ ஸ்டடீஸை ரிவேரியன் பேர்டை பற்றி படிக்கிறவங்களாம். இவங்க தான் வந்து கால்டு இந்தியன் ஸ்கிம்மர்ன்ற ஒரு பேர்டை பற்றி படித்ததுனால விட்லே அவார்டுன்றத பர்வீன் ஷேக் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் கம்யூனிட்டி. ஓகே, இதை வந்து கிரீன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சரியா, இது வந்து விட்லே அவார்டுன்றதோட இன்னொரு பேர் என்னன்னா கிரீன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்னா வந்து யூகேவோட பிரின்ஸ் ஆனி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால சொல்றாங்க. இந்த இந்தியன் ஸ்கிம்மர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்தியன் ஸ்கிம்மர் ஒரு என்டேஞ்சர்டான பேர்டு. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. இந்தியா, பூட்டான் அண்ட் நேபாள மட்டும் தான் இந்த பேர்டு கிடைக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். மற்ற உங்களுக்கு டீடைல்ஸ் படிக்கணும், இதுவே போதும். பட் தேவைன்னா எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்க. சரியா, இது வந்து ஒரு ரிவரியன் பேர்டு. இந்தியன் ஸ்கிம்மரை பத்தி அவங்க வந்து ஸ்டடி பண்ணதுனால விட்லே அவார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரீன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, பர்வீன் ஷேக் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது புல்சர் பிரைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து புக்கர் பிரைஸ் இம்பார்ட்டன்ட், அதே போல புல்சர் பிரைஸும் இம்பார்ட்டன்ட். புல்சர் பிரைஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, எல்லா வருஷமும் இம்பார்ட்டன்ட், இந்த வருஷம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இது இந்தியனுக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேர் இந்தியன். சைபர் கிரைமை பத்தி ரிப்போர்ட் பண்ணதுனால எப்பயுமே புல்சர் பிரைஸ் எது கொடுப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் கொடுப்பாங்க. யூஸ்வலா ஜேர்னலிஸ்ட் கொடுக்கறது தான் புல்சர் பிரைஸ். இது யார் கொடுக்குறாங்கன்னா ஆனந்த் ஆர்கேவுக்கும் சுப்பர்ணா சர்மா அப்படின்ற 2 பேருக்கும் வந்து இந்தியன்ல வந்து சைபர் கிரைமை பத்தி படிச்சதுனால அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் தேவை, இது அலாங் சைடு வித்துனா நிறைய எல்லாம் தேவை. இந்தியன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனந்த் ஆர்கே அண்ட் சுப்பர்ணா சர்மா அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து புல்சர் பிரைஸ்ன்றது ஹையஸ்ட் ஜேர்னலிசமோட ஹையஸ்ட் அவார்டே வந்து புல்சர் பிரைஸ் தான். சரியா, இது கொலம்பியா யூனிவர்சிட்டி ஜேர்னலிசம்காக கொடுக்குறாங்க, மற்றெல்லாம் தேவை கிடையாது. சரியா, இது புல்சர் பிரைஸ் எது கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து இதுக்காக மட்டும் தான் கொடுக்குறாங்க, விச் இஸ் ஜேர்னலிசம்காக கொடுக்குறாங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் டிஸ்டிங் கேட்டகரிஸ் இன் ஜேர்னலிசம் என்னன்னா ட்ராமா ஜேர்னலிஸ்ட், புக் ஜேர்னலிஸ்ட், மியூசிக் ஜேர்னலிஸ்ட், நிறைய ஜேர்னலிசம் இருக்குல்ல. அந்த மாதிரி 23 கேட்டகரியில் தராங்களா. இவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தேவையில்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதை பாருங்க. ஆர்டர் ஆஃப் மப்புன் குபே அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஆர்டர் ஆஃப் மப்புன் குபேன்றது என்னன்னா 2 சவுத் ஆப்பிரிக்கன் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் அப்படின்றவங்க இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்ட்ரி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டா. இப்போ நம்மளது வந்து பாரத ரத்னா இல்ல, அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்னன்னா ஆர்டர் ஆஃப் மப்புங் பே அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா, இது வந்து ப்ரொஃபசர் சலீமோ பேர் பார்த்துக்கோங்க, சலீம் அப்துல் கரீம் அப்படின்ற ஒருத்தரும் கீர்த்தன் தேத்தா அப்படின்ற 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீர்த்தன் தேத்தா அண்ட் ப்ரொஃபசர் சலீம் அப்துல் கரீம் அப்படின்ற 2 பேருக்கும், இவங்க 2 பேரும் இந்தியன் ஆரிஜினா, அவங்களோட ஹையஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து சயின்டிஸ்ட், இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட். ஸோ பப்ளிக் ஹெல்த்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்ததுனால அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிக்னிஃபிகன்ட் கிடையாது, பட் ஹையஸ்ட் பிரைஸ் இந்தியன் ஆரிஜின் வாங்கினது வந்து கொஞ்சம் ரொம்ப 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 சிக்னிஃபிகண்டா தெரிஞ்சு அதனால நான் எடுத்து வச்சேன். சரியா, இங்க ஆரம்பிக்குது பாருங்க இம்பார்ட்டன்ட். இப்போ நரேந்திர மோடி, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாங்கினது என்னென்ன பிரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகோலா மெடல் அப்படின்றத ஒன்று வாங்கியிருக்காரு. யார்ட்டு வாங்கியிருக்காரு, FAO கிட்ட வாங்கியிருக்காரு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, ரோம் இட்டாலியில இருக்கு. இங்க போயிட்டு அவர் வந்து வாங்கியிருக்காரு. இட்டாலி போனார்ல, அந்த மெலோடி வந்து அந்த மெலோடின்னு ஒரு டைலாக் பேசிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுல இருந்து அப்போ வந்து இவங்க இது அக்ரிகோலா மெடல் அப்படின்றத வாங்கியிருக்காரு. அக்ரிகோலா மெடல் FAO கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல UN மிலிட்ரி ஜெனரல் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு 2025. ஓகே, யுஎனோட மிலிட்ரி ஜெனரல் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்றத மேஜர் அபிலாஷா பாரக் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர். இவங்க எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் மிஷன் வந்து லெபனன்ல வந்து அவங்க பயங்கரமா வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது பேர் பார்த்துக்கோங்க, யுனைடெட் நேஷன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு, ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர். அவங்க பேர் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து யூஸ்வலா வந்து அதர் எக்ஸாம்ஸ்ல ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜியோ சயின்டிஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா இல்ல EPFO ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2025 நடந்த EPFO கொஸ்டின் என்னன்னா, டாக் ஹேமர்ஜால்ட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து யாரு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி வந்து பயங்கரமா வந்து பீஸ் கீப்பிங் ஆபரேஷனுக்கு போதோ அந்த கண்ட்ரிக்கு கொடுக்குற அவார்டு தான் வந்து டாக் ஹேமர்ஜால்ட் அவார்டு. அது கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் கேட்கலாம். சரியா, யுனைடெட் நேஷன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் 2025 அவார்டு. இது பேர் என்னன்னா மேஜர் அபிலாஷா பாரக், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அவங்க லெபனன்ல
இந்த லெபனன்ல தான் இந்த இஸ்ரேலும் லெபனனும் சண்டை போட்டுக்கிறாங்களா, அது பேர் என்ன, அந்த லைன் பேர் என்ன அப்படின்றத உங்க 2 பேரையும் அந்த ரெண்டு ரெண்டு கண்ட்ரியும் பிரிக்கிற லைன் பேர் என்னன்றதை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், போன வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் வந்து ஒரு பிஓ, இது வந்து ஒரு பிஓக்களை கேட்டது தான், ரொம்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, பத்ம விபூஷன் அவார்டு. பத்ம விபூஷன் அவார்டு லெஜெண்டரி இந்தியன் கிளாசிக்கல் வயலினிஸ்ட் டாக்டர் ராஜம் என் ராஜம் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்களா. பத்ம விபூஷன் அவார்டுன்றது என்ன? பத்ம பூஷன் தான் வந்து இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாரத் ரத்னா, அப்புறம் பத்ம விபூஷன், அப்புறம் பத்மபூஷன். சரியா? இது மூணாவது தான் பத்மபூஷன் வந்து, இது பத்ம விபூஷன் ரெண்டாவது அப்படின்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. எப்பயுமே வந்து பிரசிடென்ட், ஹானரபிள் பிரசிடென்ட் தான் வந்து கொடுத்துறாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா இங்க பாருங்க, ஓகே இங்க பாருங்க, கயாக்கி ஆங்கு ஸ்டைல்ன்றது தான் இவங்க வந்து அந்த 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 வயலின் பண்றாங்களா, அந்த ஸ்டைல் பேர் என்னன்னா கயாக்கி ஆங்கு ஸ்டைல் அப்படின்றது. இந்த ஸ்டைலும் முக்கியம். இந்த ஸ்டைலையும் வந்து சிஏபிஎஃப் எக்ஸாம்ல கேட்கறாங்க. அந்த கதக் அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல வந்து ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அவங்க என்ன ஸ்டைல்ல வந்து அந்த வயலின் வாசிக்கிறாங்கன்றதும் முக்கியம். கயாக்கி ஆங்கு ஸ்டைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கயாக்கி ஆங்கு ஸ்டைல். அவங்க வாங்கினவங்க பேர் என்னன்னா என் ராஜம் அப்படின்றவங்க, டாக்டர் என் ராஜம் பத்ம விபூஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டு. இந்த போலீஸ் கலர் அவார்டு ஒரு 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 ஸ்டேட்டோட போலீஸ்க்கு தருவாங்க. அடிக்கடி இந்த டிஎன் போலீஸ் அடிக்கடி வாங்குவாங்க. சரியா? அப்போ வந்து பெருசா சிக்னிஃபிகண்டா இல்லை. இந்த வருஷம் யார் வாங்கினா சிக்கிம் போலீஸ் வாங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சிங்கம் படத்துல பாக்குற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் இஸ் வெரி குட் போலீஸ் தான். ஏன்னா நிறைய வாட்டி இந்த மாதிரி போலீஸ் கலர் அவார்டு வந்து பிரசிடென்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதனாலேயே நம்ம வந்து அது சிக்னிஃபிகண்ட் தான் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல தான் நம்ம போலீஸ் இருக்குன்ட்டு. ஆனா இந்த வருஷம் வாங்கினது வந்து சிக்கிம் போலீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் கலர் அவார்டு சிக்கிம் போலீஸ். சரி, டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இவங்க யாரு? இவங்க வந்து எம்எஸ் சுவாமிநாதனோட பொண்ணு. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி மெம்பர் ஆகுறாங்க. நம்ம இந்த பேரை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு படம் ஞாபகம் வரும். அந்த படம் என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு படம் வந்து இந்த ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டின்றது ரொம்ப ஃபேமஸ் ஒரு படத்துக்கு. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹானர் ஆஃப் சயின்ஸ்ல வந்து பெரிய ஹானர் இது. இந்தியால 2வது உமனா இருக்காங்களா சௌமியா சுவாமிநாதன். அதாவது எம்எஸ் சுவாமிநாதனோட டாக்டர். அவங்க செகண்ட் இந்தியன் உமன் சயின்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் உமன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கங்கா தீப் காங் அப்படின்றவங்க, ப்ரொஃபசர் கங்கா தீப் காங்ன்றவங்க ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. அது விமன் ராயல் சொசைட்டியோட மெம்பர் ஆனாங்க. இப்போ வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி செகண்ட் வந்து சௌமியா சுவாமிநாதன். இதையும் கேட்கலாம், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ராயல் சொசைட்டில மெம்பர் ஆகுதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நான் முன்னாடி சொன்னேன்னா டாக் ஹேமர்ஜால்ட் அவார்டு, டாக் ஹேமர்ஜால்ட் மெடல்ன்றத யுனைடெட் நேஷன் இப்போ வந்து ஆண்டனியோ கெட்டர்ஸ் கொடுத்திருக்காரு. இவர் தானே அந்த தலைவர், யுனைடெட் நேஷன் ஜெனரல் செக்ரட்டரி தலைவர் இவர் தானே. யாரு கொடுத்திருக்காருன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாரு, லான்ஸ் ஹவில்தார் ஹர்பஜன் சிங். நம்ம கிரிக்கெட் பிளேயர், ஸ்பின்னர் இல்ல, இவர் வந்து ஹவில்தார், மிலிட்டரியில ஹவில்தாரா இருக்காரு. இன்னொன்னு வந்து நாயிப் சுபேதார் சுச்சித் குமார் பிரதான் அப்படின்ற 2 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. சரியா? இந்தியன் பீஸ் கீப்பர்ல வந்து ஈடுபட்டு அல்டிமேட்லி சாக்ரிஃபைஸ் தேர் லைன் ஆஃப் டியூட்டி, அவங்க டியூட்டில இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. லான்ஸ் ஹவில்தார் ஹர்பஜன் சிங் ஹூ சர்வ்டு வித் யுனைடெட் நேஷன். இங்க ஒரு ஆள் வந்து காங்கோல வந்து கமிஷன் ஆயிருக்காரு. சுச்சித் குமார் பிரதான் வந்து சவுத் சுடான்ல வந்து கமிஷன் ஆயிருக்காரு. இப்பதான் ரீசெண்டா ஒரு வாட்டி லெபனன்ல கூட ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு இன்னும் கொடுக்கல. பட் ஹையஸ்ட் ஹானர் ஆஃப் த அவார்டு போஸ்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் கொடுக்குற அவார்டா யுனைடெட் நேஷன் கொடுக்குற அவார்டு. இது வந்து மிலிட்டரி, போலீஸ் அண்ட் சிவிலியன் பர்சன்ஸ் கொடுப்பாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஹேமர்ஜால்ட் அவார்டு எப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா 1997 தான் வந்து ஃபர்ஸ்ட் 1121 அப்படின்ற ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இந்த அவார்டு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இவர் யாரு? அந்த டாக் ஹேமர்ஜால்ன்றவர் யாருன்னா செகண்ட் செக்ரட்டரி. ஸோ 2வது யுனைடெட் நேஷன் ஜெனரல் செக்ரட்டரியோட 2வது செக்ரட்டரி தான் வந்து டாக் ஹேமர்ஜால்ட். அவரோட நினைவா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. பீஸ் கீப்பிங் ஆபரேஷன்ல யாரெல்லாம் இறந்து போயிடுறாங்களோ. இந்தியா சேர்ந்தா 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஹர்பஜன் சிங் ஒருத்தர், சுச்சித் குமார் பிரதான். ஸோ பிரதான்னாலே ஒடிஷாக்காரரு. ஓகேவா? சுச்சித் குமார் பிரதான் அண்ட் ஹர்பஜன் சிங் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த போறேன். மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே வந்து பார்த்தோம். அவர் பேர் என்ன? அக்ரிகோலா அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கினார்ல, அக்ரிகோலா மெடல் வாங்கினாரா எஃப்ஏஓ கிட்ட இருந்து. இப்போ வந்து 2வது அவார்டு இது ஸ்வீடன் கிட்ட இருந்து வாங்கினார். ஸ்வீடன் பண்ணார்ல, ஸ்வீடன்ல இருந்து என்ன வாங்கியிருக்காரு? ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் அண்ட் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். போலார் ஸ்டார் வந்து எங்க தெரியும்? ஸோ யூஸ்வலா நார்த்துக்கு போனதான் போலார் ஸ்டார் தெரியும். என்சிஆர்டில 6ஆம் கிளாஸ் புக்லயே வந்து நம்ம போலார் ஸ்டார் வந்து நார்த்ல தான் தெரியும் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ
அஃப்கோர்ஸ் சுடான், ஸ்வீடன் வந்து ரொம்ப நார்த்தில் இருக்குல்ல, ஏன்னா நார்டிக் கண்ட்ரி ரொம்ப நார்த்தில் இருக்கு, அதனால நார்த் போல்ன்றது சுடான், போலார் ஸ்டார்ன்றது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் 31st இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன், 31வது ரெகக்னிஷனா, இதெல்லாம் விட்டு இன்னும் நிறைய இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. அடுத்தது அது பிரைம் மினிஸ்டர் மோடி அகைன் இங்க போறாரு, நார்வே போறாரு. ஸ்வீடன் போனாரா, ஸ்வீடன் பக்கத்துல நார்வே இருக்கு, நார்வே போறாரு. நார்வே என்ன பண்றாரு, அதுலயே வந்து ராயல் நார்வேகின்னு இருக்கு, அதனால இது கேட்க மாட்டாங்க. ஓகேவா? கிராண்ட் கிராஸ் ஆஃப் ராயல் நார்வேகின் ஆர்டர் ஆஃப் மெரிட் ஆஃப் ஹிஸ் மெஜஸ்டிக் கிங் ஹரால்டு 5 அப்படின்றான். இது கேட்க மாட்டாங்க, ஏன்னா நார்வேயின் பேரே இருக்குல்ல, அதனால கேட்க மாட்டாங்க. ஆனா இதை கேட்கலாம், போலார் ஸ்டார். இது வந்து ஸ்வீடன் இல்லாதனால இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? ஸ்வீடன் போலார் ஸ்டார் மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எர்த் பிரைஸ். எர்த் பிரைஸை 16 வயசு ஓல்டு இந்தியன் டீனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேர் யார் யாரு? விவான் சவாச்சாரியா, ஓகே, சவ்சாரியா, விவான் சவ்சாரியா, அரியானா அகர்வால்ன்றவங்களுக்கும், மறுபடியும் அவன்யா மெஹத்தா, அதானே, ஒரு நிமிஷம், அவையானா மெஹத்தா, மூணு குட்டி பசங்க, 16 வயசு தான் இருக்கு. அந்த 3 குட்டி பசங்களுக்கும் வந்து எர்த் பிரைஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? ஸோ இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் குளோபல் வின்னர் ஃப்ரம் இந்தியாவா, இவங்க தான் ஃபர்ஸ்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் பண்றாங்க. ஒரு யூத்ஸ் லார்ஜஸ்ட் என்விரான்மெண்டல் காம்படிஷன் நடக்குது. அது வந்து பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு காம்படிஷன். இது வந்து ஃப்ரேஸ் தான். அது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ மெத்தட் டு ரிமூவ் த இன்விசிபிள் மைக்ரோ பிளாஸ்டிக் ஃப்ரம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. யூசிங் டாமரிண்ட் சீடை வச்சு, இந்த புலிக்கொட்டை இருக்குல்ல, புலிக்கொட்டையை வச்சு எப்படி பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து விவான் சௌச்சாரியா, அப்புறம் அரியானா அகர்வால் அண்ட் அவயானா மெஹத்தா, 3 பேர் இருக்காங்க. இதை வந்து உலகத்தோட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் காம்படிஷன்ன்றாங்க. 13 வயசுல இருந்து 19 வயசுல இருக்க குழந்தைங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட $100,000 கொடுக்குறாங்க. அப்பா, $100,000 வந்து இந்த காம்படிஷன் வின் பண்ணியிருந்தா. ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்டான, இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணதுனால இது வந்து ரொம்ப அது எர்த் பிரைஸ் அவார்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எர்த் ஃபவுண்டேஷன்ன்ற ஒரு என்ஜிஓ தான் கொடுக்குது, பட் ஸ்டில் சிக்னிஃபிகன்ட் அவ்வளோதான். சரி. மோடி வந்து ஃபர்ஸ்ட் எங்க போனாரு? ஃபர்ஸ்ட் எஃப்ஏஓ கிட்ட இருந்து வாங்கினாரு, ஸ்வீடன் இருந்து ஒன்று வாங்கினாரு, அது போலார் ஸ்டார். நார்வே கிட்ட இருந்து ஒன்று வாங்கினாரு, அது நார்வேன்னு அதுலேயே இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக்கியா போறாரு. ஸ்லோவாக்கியாவோட ஸ்டேட்டோட ஹையஸ்ட் ஹானர் என்னது? ஒயிட் டபுள் கிராஸ் அப்படின்றத, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றத ஒன்று வாங்குறாரு. ஒயிட் டபுள் கிராஸ் அப்படின்னா ஸ்லோவாக்கியா. ஸோ ஸ்லோவாக்கியால 2 கிராஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் டபுள் கிராஸ் பத்தி பேசுறாங்க. இது 33rd ரெகக்னிஷன், நிறைய இருக்கு, அதனால இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எத்தனாவதுன்றது ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சரி, அடுத்தது நேஷனல் அவார்டு ஃபார் இ கவர்னன்ஸ்க்கு நேஷனல் அவார்டு ஃபார் இ கவர்னன்ஸ் இந்த எல்லா வருஷமும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து, இன்க்ளூடிங் பஞ்சாயத் கேட்டகரி, எவ்ரி இயர் டு ரெகனைஸ் ப்ரமோட் எக்ஸலன்ஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். சரி, 10 கோல்டு, 6 சில்வர், ஒரு ஜூரி அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத தேவையான்னு கேட்டால், ஆமா, அது தேவைதான். சரி, சம்டைம்ஸ் இதை கேட்டுறாங்க, அதனால தான் நான் வச்சேன். ஸோ இதை மட்டும் சும்மா பார்க்கலாம். அக்ரி ஸ்டேக் இனிஷியேட்டிவ்காக மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இனிஷியேட்டிவ், அதனால இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அஃபேர்ஸ்க்கு வந்து இ ஜாக்கிரதி அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு இனிஷியேட்டிவ். நீங்க என்ன பண்ணணும்னா, போய் ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த இனிஷியேட்டிவ்ல என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஸ்டேட் லெவல் இனிஷியேட்டிவ் படிக்காதீங்க, சென்ட்ரல் லெவல் இனிஷியேட்டிவ், இந்த பெரிய பெரிய மினிஸ்ட்ரிஸ் பண்ண இனிஷியேட்டிவ் தயவு செய்து படிச்சுக்கோங்க, சரியா? மகாகும்பு 2025க்காக பிரயாக்ராஜ் மேலா அத்தாரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அந்த ரொம்ப பெருசா வந்து பண்ணாங்கல்ல, அதனால இ கவர்னன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் இது பெருசா தேவையில்ல, இது மகாராஷ்டிராவோட சின்ன இனிஷியேட்டிவ். இது மகாராஷ்டிரா எல்லாமே ஸ்டேட் லெவல் இனிஷியேட்டிவ். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ், இதையும் படிச்சுக்கலாம். இது அது பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. இது நீங்க போய் படிக்கணும். பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றது ஒரு 2 நிமிஷம் வந்து யூபிஎஸ்சின்னு போட்டு, கூகுள் யூபிஎஸ்சின்னு போட்டு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் தேவையில்லை, சரியா? ஜூரி அவார்டு தனியாக கொடுத்துருக்காங்க, அதனால ஜூரி அவார்டு மட்டும் தனியாக படிச்சுக்கலாம். என்னன்னா, ரியல் டைம் ப்ரிசைஸ் பொசிஷனிங் சர்வீசஸ் த்ரூ CORS நெட்வொர்க் பை சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுக்கு வந்து ஜூரி அவார்டுன்றதை கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஜூரி அவார்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் அக்ரி ஸ்டேக் ஃபார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, இ ஜாக்கிரதி ஃபார் காமர்ஸ் மினிஸ்ட்ரி, அண்ட் பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபார் பஞ்சாயத் ராஜ் இனிஷியேட்டிவ். இது 3த்துக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஜூரி அவார்டு மட்டும் ரியல் டைம் ப்ரிசைஸ் பொசிஷன் சர்வீசஸ் த்ரூ CORS நெட்வொர்க் பை சர்வே ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ்காக இது கொடுத்துருக்காங்க. இதை 4 மட்டும் படிச்சுக்கோங்க. 1 2 என்னது 4. இங்க பாருங்க, ட்ரைநேத்ரா அப்படின்ற ஒரு AI பேஸ்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம்காக கொடுத்துருக்காங்க. இது எது ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்கல, இனிஷியேட்டிவ்ஸ்க்கே கொடுத்துருக்காங்க.
ட்ரை நேத்ரா ஏஐ பேஸ்டு வீடியோ சர்வேலன்ஸ் சிஸ்டமா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ சர்வேலன்ஸ் பண்றதுக்காக ஏஐ பேஸ்டு பண்றாங்க. ட்ரை நேத்ரா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இந்த 4 மட்டும் படிச்சுக்கோங்க. மத்தெல்லாம் தேவையில்லை. மத்தெல்லாம் ஸ்டேட் லெவல் இனிஷியேட்டிவ் தேவை கிடையாது. அடுத்து போலாம். பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் கார்டியன் ஆஃப் ப்ளூ ஹாரிசான் அப்படின்றது வாங்கியிருக்காரு. சீஷல் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஸோ ப்ளூ ஹாரிசானா என்ன? அந்த அந்த விடியல்னு சொல்லுவாங்கல்ல, அதான் விடியல். அந்த விடியல் தான் ஹாரிசானு. ப்ளூ கலர்ல ஹாரிசான் எங்க தெரியும்? சீல தான் தெரியும் ஆஃப்கோர்ஸ் இல்லையா? ஸோ சீஷல் வந்து ப்ளூ ஹாரிசான்ல இருக்கு அப்படின்னா ஹையஸ்ட் டிஸ்டிங்ஷன் ஃபார் லீடர்ஷிப்ல என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் சீஷல். பிரசிடென்ட் ஆஃப் சீஷல்லாம் யாரும் தேவையில்ல. ப்ளூ ஹாரிசான் யார்ட்டு வாங்கினாலும் சீஷல் தான் வாங்கினார். அவ்வளவுதான். சரியா? சரி. இந்தியன் அத்லெட்டிக் அவார்டு, உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் அவார்டு இந்த கேரல் அல்கசாருக்கும் அந்த சபலெங்காவுக்கும் கொடுத்தாங்க. இதை பார்த்துக்கோங்க. இந்தியாஸ் அத்லெட் அவார்டு வந்து அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குது. யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, மேல் அத்லெட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2025 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா நீரஜ் சோப்ரா. ஃபீமேல்ல வந்து பவுல் சௌத்ரின்றவங்களுக்கு அந்த ஃபீமேல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் அவார்ட்ஸ். இது மேக்ஸிமம் இந்த அவார்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். பெருசா வந்து மற்ற அவார்டுக்குலாம் நீங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குண்டூர், ஆந்திர பிரதேசோட குண்டூர் முனிசிபாலிட்டி கொடுத்துருக்காங்க. போதும். லவ்ரஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 பேரு. ரெண்டு பேருமே வந்து டென்னிஸ்காரங்க. ஒரு ஆள் வந்து அல்கசார். இது வந்து போன ஷோ பிவைக்கு ஜினிக் சின்னர் அண்ட் அல்கசார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தப்பா கேட்டிருந்தாங்க. எதிரோ நாட் 2 ஆப்ஷன் போட்டிருப்போம் அதுக்கு. சரியா? கேரல்ஸ் அல்கசார், அப்புறம் வந்து அரியன்கா சபலங்கா ஃபீமேலுக்கு. நெக்ஸ்ட் சுவாமிநாதன் அவார்டு வந்து யாரு கொடுக்குறாங்க? எம் எஸ் சுவாமிநாதன் அவார்டு ஸ்ரீனிவாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர், அது அப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்கு போகுதுன்னா தைவான் டிராவலாக்கு போயிருக்கு. ஸோ அவர் வாங்கினவரு தைவான் பேர் தான் இருக்கு. நீங்க கிங் ஒருத்தர், இன்னொன்று வந்து ஸ்வாங்ஸி அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ அந்த பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஒயிட்லே அவார்டு அப்படின்றது வந்து பிரவீன் ஷேக். ஒயிட்லே அவார்டுன்றது எதுக்குன்னா அது கிரீன் ஆஸ்கர்னு சொல்றாங்க. ஸோ பர்வீன் ஷேக்கு போயிருக்கு. அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்தியன் ஸ்கிம்மர் பத்தி படிக்கிறாங்க. இந்தியன் ஸ்கிம்மர் வந்து ஒரு ரிவரியன் பேர்டு. அதோட முக்கியமான விஷயம்னா அது என்டேஞ்சர்டு பேர்டு. ஐயூசிஎன்ல என்டேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு பேர்டை படிச்சிருக்கிறதுனால அது பர்வீன் ஷேக்கு ஒயிட்லே அவார்டு விச் இஸ் கிரீன் ஆஸ்கர் அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, புல்சர் பிரைஸ் யாருக்கு போகுது? ஃபர்ஸ்ட் புல்சர் பிரைஸ் ஜேர்னலிசம்க்கு 2 பேருக்கு போயிருக்கு. சைபர் கிரைமை படிச்சதுனால இந்தியாவில் இருக்க சைபர் கிரைமை படிச்சதுனால போயிருக்கு. ஆனந்த் ஆர்கேவுக்கும் சுப்பர்ணா சர்மாவுக்கும் போயிருக்கு. நான் வச்சுக்கோங்க. 23 கேட்டகரி இருக்கு அதுல. தென் அடுத்தது ஆர்டர் ஆஃப் மப்பு. இது பெரிய விஷயம் தெரியல, பெரிய விஷயமா தெரியல, விட்டுறலாம். இது விட்டுறலாம். அடுத்த போயிடலாம். அக்ரிகோலா மெடல் வந்து எஃப்ஏஓ மோடிக்காக கொடுத்தது. இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே போல மேஜர் அபிலாஷா பாரக் அப்படின்றவங்க இந்தியன் பீஸ் கீப்பிங் மிஷன்ல ஃபீமேல் ஆஃபீஸர். அவங்க வந்து லெபனன்ல இருந்தாங்க. அவங்களுக்கு யுனைடெட் நேஷன் மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் 2025 அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அவார்டு. மேஜர் அபிலாஷா பாரக் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பத்ம விபூஷன் அவார்டு யாருக்கும்? இது ஓகே. பத்ம விபூஷன் அவார்டு ஒரு வயலினிஸ்டுக்கு போயிருக்கு. அவங்க பேரு என் ராஜம். அவங்க வந்து என்ன வயலின் என்ன ஸ்டைல் வயலின் வாசிப்பாங்கன்னா கயக்கி ஆங் ஸ்டைல்ன்றதை வாசிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கயக்கி ஆங் ஸ்டைல் ராஜம் பத்ம விபூஷன் அவார்டு. அவ்வளவுதான். டன். எப்பயுமே போலீஸ் கலர் அவார்டு பிரசிடென்ட் கொடுப்பாங்க. அது வந்து சிக்கிம் போலீஸ்க்கு போயிருக்கு. சௌமியா சுவாமிநாதன் இதுக்கு முன்னாடி 2வது முறையா வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்றதுல வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்கள வந்து எடுத்திருக்காங்க உள்ள. இதுக்கு முன்னாடி ஃபீமேல், 2வது ஃபீமேல் தான் அவங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் வந்து ககன்தீப் காங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபீமேலா இருந்தா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டின்னு எலெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க செகண்ட். இந்த மூவி கீழே கமெண்ட் பண்ணுங்க அது என்ன மூவின்ட்டு. சரி, டாக் ஹேமர்ஜோல்டு மெடல்ன்றத வந்து எது கொடுப்பாங்க? யாராவது இறந்து போயிட்டாங்க, பீஸ் கீப்பிங் ஆபரேஷன்ல இறந்து போயிட்டாங்கன்னா கொடுப்பாங்க. 2 பேர் இந்தியாவில் செய்தவங்க இறந்து போயிருக்காங்க. ஒன்னு ஹர்பஜன் சிங் அவரும், இன்னொருத்தர் வந்து சுஜித் குமார் பிரதான் அப்படின்ற 2 பேரும் வந்து இறந்து போயிருக்காங்க. அதனால ஒரு ஆள் காங்கோலையும் ஒரு ஆள் சூடான்லயும் வந்து இறந்து போயிருக்காங்க. அதனால கொடுத்துருக்காங்க. சார் 1997ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூஎன் ரெசல்யூஷன் அதான் தேவை கிடையாது. ஸோ ஹமர்ஜோல்ன்றவர் யாருன்னா அவர் ஒரு செக்ரட்டரி ஜெனரலா தான் இருந்தாரு. இப்ப இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல் கொடுத்தாரு. அவர் பேர் என்ன? ஆண்டனியோ கிட்ரஸ் அப்படின்ற இப்ப பிரசண்டா இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல் கொடுத்திருக்காரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தது அக்ரிகோலா, இப்ப பாக்குறது ப்ளூ போலார் ஸ்டார். அது ஸ்வீடனோட பிரஸ்டீஜியஸ் ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்னு ஃபுல்லா பேர் சொல்றாங்க. அடுத்தால போலார் ஸ்டார் ஞாபகம் ஸ்வீடன். நார்வேல வாங்கினது நார்வேன்னு அதுலயே இருக்கிறதுனால நார்வே விட்டுருங்க. இல்லைன்னா அந்த ஹரால்ட் வீன்ற அந்த கிங்கோட பேர் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயே அது பெருசா கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது பேர் இருக்கிறதுனால. சரி, எர்த் பிரைஸ் இது முக்கியம். ஏன்னா 16 வயசு சேர்ந்த 3 குழந்தைங்க வந்து அதை வாங்கியிருக்காங்க. விவின்
சௌச்சாரியா, அரீனா அகர்வால் அண்ட் அவ்யானா மெஹத்தா அப்படின்ற 3 குழந்தைங்க பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு காம்படிஷன்ல ஈடுபட்டு ஒரு தாமரினோட சீடை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியே இல்லாம வாட்டர்ல இருக்க இதை பேர் என்ன மைக்ரோ பிளாஸ்டிக் ரிமூவ் பண்றதுக்காக வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? இது உலகத்தோட பெரிய இடத்து பிரைஸ்ன்னு சொல்றாங்க. அது என்ஜிஓலாம் கொடுக்குறது அதெல்லாம் தேவையில்ல. ஸ்லோவாக்கியால வந்து டபுள் கிராஸ், ஒயிட் டபுள் கிராஸ்னு சொல்றோம்ல, அதுவும் மோடிக்கு எல்லாமே கொடுத்தது எல்லாமே மோடிக்கு தான். ஸ்லோவாக்கியாவுக்கு வந்து மோடிக்கு வந்து டபுள் கிராஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நேஷனல் அவார்டு ஃபார் இ கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸ்க்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான அவார்டு மட்டும் படிச்சுக்கலாம். ஏன்னா மினிஸ்ட்ரி கொடுத்த அவார்டு மட்டும் போதும். அக்ரி ஸ்டேக் ஃபார் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, இ ஜாகிரதி ஃபார் இ ஜாகிரபியோட இனிஷியேட்டிவ்க்கு வந்து காமர்ஸ் அஃபேர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட்டா ட்ரை நேத்ரா அப்படின்றது வந்து ஏஐ பேஸ்டு வீடியோ சர்வேலன்ஸ் சிஸ்டம்காக கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரியல் டைம் லாஸ்டா வந்து ஜூரி அவார்டு மட்டும் யாரு கொடுத்துருக்காங்க? ரியல் டைம் ப்ரிசைஸ் பொசிஷனிங் சர்வீசஸ் த்ரூ சிஓஆர்எஸ் நெட்வொர்க்கிங், அதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் தேவை, மற்றதெல்லாம் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, அடுத்தது ப்ளூ ஹாரிசானா என்ன? ஸோ கார்டினா ப்ளூ ஹாரிசான் சீஷெல்ஸ். ப்ளூ ஹாரிசானா சீஷெல்ஸ்ல இருக்கு, சீஷெல்ஸ் அப்படின்னு போட்டு வந்தாங்க. சிம்பிள். இந்தியாவோட அத்லெட்டிக்ஸ் அவார்டு வந்து யாரு கொடுக்குறாங்கன்னா 2 பேர். நீரஜ் சோப்ரா. அஃப்கோர்ஸ் லைக் அவர் தான் வந்து ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நீரஜ் சோப்ரா. இது இல்லாம வந்து ஃபீமேலுக்கு பார்க்கும்போது பவுல் சௌத்ரி அப்படின்றவங்களுக்கு ஃபீமேல் அத்லெட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது ரிப்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு, அது இந்த கிளாஸ்ல முடிச்சிடுறேன். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. தெரியுதா ஸ்கிரீனு? ரிப்போர்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ். ஓகே, ரிப்போர்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ் பார்த்துருவோம். சரி, இதுலயும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கு, ரொம்ப பெருசாலாம் எதுவுமே வைக்கலன்னா. சரி, சின்னதாக பார்க்கலாம். டிராஃப்ட் CAF 3 நார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது இது? ஒரு நிமிஷம். சரி, டிராஃப்ட் KF 3 நார்ம்ஸ், அது பேர் என்ன அப்படின்னு என்னன்னா, த கவர்மெண்ட் ஹாஸ் அப்ரூவ்ட் ஏ மோர் ஃபிளெக்சிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று. என்னன்னா கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, அதான் இந்த CAF 3 நார்ம்ஸ். எதுக்கு இந்த நார்ம்ஸ்? என்னன்னா இங்க பாருங்க, அலோவிங் த ஆட்டோ மேக்கர்ஸ் டு ட்ரேட் அ கார்பன் கிரெடிட் டு மீட் அ எமிஷன் டார்கெட். அதாவது ஆட்டோ மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது பார்க்கலாம் ஃபுல்லா. The revised framework shifted the focus away from the earlier small car versus large vehicle debate, and instead of prioritizing reducing the overall fleet emission. Okay, the objective is to push the original equipment manufacturing to produces the vehicle with a lower CO2 emission while accelerating adoption of இங்க பாருங்க, ஈவியோட வெஹிக்கல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஹைபிரிட் வெஹிக்கல் அண்ட் ஆல்டர்னேட் ஃபியூல் பயோஃபியூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் வந்து என்னன்னா கேஃப் இனிஷியேட்டிவ். என்னன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க, இவங்க வந்து சின்ன கார் ப்ரொடியூஸ் பண்றவங்க என்னது கார்பன் கிரெடிட் வாங்க வேணாம், பெரிய கார் ப்ரொடியூஸ் பண்றவங்க மட்டும் கார்பன் கிரெடிட் வாங்கணுன்றவங்களுக்கு இந்த கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் போட்டு இவங்களும் ஒரு கார்பன் கிரெடிட் வாங்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கார்பன் கிரெடிட்னா என்ன? நம்ம அதுக்கு முன்னாடி பேட் ஸ்கீம்னு ஒன்று வச்சிருக்கோம். பேட் ஸ்கீம்னா என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேட் ஸ்கீம், ஓகேவா? இது வந்து இது கார்பன் கிரெடிட்டை வந்து ட்ரேட் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பிலிம்ஸ்ல கேட்டது தான். இது வந்து நெட் ஜீரோக்கு வந்து ஹெல்ப் ஆகும், 2070 வந்து நெட் ஜீரோக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஆஃப் CAF 3 நார்ம்ஸ் வில் கிக். இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இல்லை, 2027 2032 வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளவுதான். இது வந்து பர்மிட்டட் டு ஆஃப்செட் எனி டெப்ட் பேலன்ஸ் அக்குமுலேட்டட் இன் தர் பாஸ்புக் த்ரூ த பர்ச்சேஸ் ஆஃப் த கிரெடிட். அவங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு நீங்க ஏதாவது பர்மிட் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் யார் கொடுப்பானா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து கொடுக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது ஒரு பாஸ்புக்கே கொடுக்குறாங்க. இந்த பாஸ்புக்ல உங்களுக்கு வந்து இந்த நார்ம்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும் அப்படின்றாங்க. இது பேர் தான் என்னதான் கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி CAF நார்ம்ஸ். இந்த மாதிரி சின்ன கார்லாம் ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்க இதையும் பொல்யூஷன் டெஸ்ட்டுக்கு ஒரு இது வாங்குவோம்ல, சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல, அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நெக்ஸ்ட் 5 வருஷம் கழிச்சு 2027 32 வரைக்கும் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து எது வாட் இஸ் வாட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது இல்லாம வந்து நெட் ஜீரோ வந்து 2017 கேட்டேன்ல, அப்போ வந்து இந்தியாவோட
இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருக்க 3 டார்கெட்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. சரியா? போய் படிங்க, இதெல்லாம் போய் படிங்க. நான் சொல்ற சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய எஃபிஷியன்சி கொடுக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஒரு வெரி ரீசெண்டா கேட்ட சிஏபிஎஃபோட யூபிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதனால நான் முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால சொல்றேன். சரி. குர்கான் இருக்குல்ல, குர்கான் எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த மார்ச்ன்றாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபார் த என்டையர் ஃபினான்ஷியல் இயர் 2025-26 என்டையர் ஃபினான்ஷியல் இயர் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி எது? காசியாபாத். இது எங்க இருக்கு? இது யூபியில இருக்கு. டெல்லியில இருந்து ரொம்ப பக்கம் தான் காசியாபாத். சரியா? இதை வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இது கேட்க மாட்டாங்க, மோசமான விஷயத்தை கேட்க மாட்டாங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது நீங்க என்விரான்மெண்ட்லாம் எழுதுறீங்க, கிரிட்டிசிசம்ஸ் எழுதும் போது, மெயின்ஸ்ல கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் எழுதும் போது, இது மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்தியாவில் ஃபினான்ஷியல் இயர் யார் சொல்றா? சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் எனர்ஜி ஃபார் கிளீன் ஏர் அப்படின்றது சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் பத்தி பார்க்கும்போது இந்தியாவில் ரொம்ப மோசமா டாப் 10 பொல்யூட்டட் லிஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு இது ஃபுல்லாலாம் எழுத வேணாம், காசியாபாத் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா? யுஎன்டிபி ரிலீஸ் பண்றா. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இந்த வருஷம் என்ன சொல்றான்னா, ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப், பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஹசார்ட். இதுதான் இவனோட என்னது? இதுதான் இவனோட ஓகே, இதுதான் என்னோட தீம், இந்த வருஷத்தோட தீம் இஸ் ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப், பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஹசார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஓவர்லேஸ் அ கிளைமேட் ஹசார்ட் டேட்டா வித் ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிளைமேட் டேட்டாவை வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளைமேட் டேட்டாவையும் இது கூட வந்து சேர்க்குறாங்க. ஏன் சேர்க்குறாங்க அப்படின்னா, கிளைமேட் இன்டியூஸ்டு பாவர்ட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? கொடுத்துருக்காங்க, டேட்டா கொடுத்துருக்காங்க. ஹை ஹீட்டு, ட்ரவுட்டு, ஃப்ளட்டு, ஏர் பொல்யூஷனால மட்டுமே கிட்டத்தட்ட பாருங்க 6.3 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து 109 கண்ட்ரில பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. அக்யூட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேட்டாஸ்லாம் உள்ள இருக்க, அவ்வளோ டேட்டாஸ்லாம் தேவையில்ல. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்னால இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மற்றதெல்லாம் வந்து ஹெட் கவுண்ட் ரேஷியோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க வாங்க, இது வரைக்கும் விட்டுருங்க, இங்க வாங்க. என்ன சொல்றாங்க? இந்தியாவோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கு? கிட்டத்தட்ட வேல்யூ, இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கணும். மெயின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா டேரக்டா வந்து பாவர்ட்டி, இன்க்ளூசிவ் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லாம் நிறைய டேரக்டா கொஸ்டின்லேயே டாபிக்கே இருக்கு. சொசைட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இது எல்லாமே எக்கனாமி வந்தீங்கன்னா இன்க்ளூசிவ் growth டாபிக் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் நீங்க வந்து கினி கோஃபிஷியன்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே போல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வேல்யூ மென்ஷன் பண்ணணும். கினி கோஃபிஷியன்ட் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சரி, இங்க பாருங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியோட இந்தியாவோட வேல்யூ என்ன? 0.069. ஓகேவா? ரீஃப்ளாக்ஸ் ஹெட் கவுண்ட் ரேஷியோல மொத்தம் இந்தியாவில் எவ்வளவு பாவர்ட்டி இருக்குன்றாங்க? 16.4% வந்து இந்தியாவில் வந்து பூரா இருக்காங்க, மல்டி டைமென்ஷனா பாவர்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, 16 பேர், 100 இந்தியன் இருந்தாங்கன்னா அதுல 16 பேர் வந்து பாவர்ட்டியா இருக்காங்க அப்படின்றாங்க. நம்ம வந்து எஸ்டிமேட் ஆவரேஜா சொல்லுவோம். ஆவரேஜா நம்ம கிட்ட வந்து 150 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 16+8 கிட்டத்தட்ட 24 கோடி மக்கள் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட் யுஎன்டிபி சொல்றதை வச்சு பார்த்தோம்னா. சரியா? இதுல பார்க்கலாம். யுஎன்டிபில யார் ரிலீஸ் பண்றா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுஎன்டிபியும் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அவனும் அதே போல ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க. நம்மளுக்கு யுஎன்டிபி மட்டும் தான் தெரியும். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் 3 பேர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட்டுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல நிறைய வாட்டி கேட்டது. ஒரு வாட்டி ஒரு 20-30 வாட்டி நிறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருக்கேன். டிஎன்பிசி குரூப் ஒன்லாம் எழுதினா இந்த கொஸ்டின் இல்லாம இருக்காது. சரியா? The indicators are not weighted. எல்லாமே ஈக்குவலா வெயிட் ஆனது இல்ல, எல்லாமே பேலன்ஸ் தான். மூணா தான் பிரிச்சிருப்பாங்க. இப்பதான் புதுசா கிளைமேட் உள்ள கொண்டு வராங்க. ஆனா யூஸ்வலா வெயிட் வந்து 3 தான். ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு எஜுகேஷன், இன்னொன்னு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். 3 தான். சரி, இது மூணுத்துக்கு என்னது? இது மூணுத்துக்குமே வந்து 1/3 டோட்டல் வெயிட். ஓகேவா? இதுல 10 இண்டிகேட்டர் வந்து மொத்தம் 10 இண்டிகேட்டர் இருக்கு. மூணு டைமென்ஷனு 10 இண்டிகேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த்ல மட்டும் 2 இண்டிகேட்டர், நியூட்ரிஷன் ஒரு இண்டிகேட்டர், அதே போல இங்க இருக்க பாருங்க மொட்டாலிட்டி, நியூட்ரிஷன் ஒரு இண்டிகேட்டர், அப்புறம் சைல்டு மொட்டாலிட்டின்ற ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா? நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் எனி பர்சன் அண்டர் 70 வயசு கம்மியா இருந்து அவன் அண்டர் நரிஷ்டா இருந்தானா அவன் நியூட்ரிஷன்ல வருவான். இப்போ மொட்டாலிட்டியில வந்து பார்க்கும்போது டெத், அதாவது 5 வயசுக்குள்ள டெத் ஆஃப் எனி சைல்டு இந்த ஹவுஸ் ஹோல்ட் இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 வருஷத்துல சின்ன குழந்தைகள் இறந்து போயிருந்தா அது வந்து மொட்டாலிட்டி ரேட். ரெண்டுத்தையுமே வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ல வைக்கிறாங்க. ஹெல்த்ல மொத்தம் 2 இண்டிகேட்டர். இப்போ எஜுகேஷன்ல எத்தனை இண்டிகேட்டர்? எஜுகேஷன்ல மொத்தம் 2 இண்டிகேட்டர். என்ன சொல்றாங்க? ஒன்னு இயர் ஆஃப் ஸ்கூலிங், எத்தனை வருஷம் ஸ்கூல் படிக்கிறான். ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே 6 வயசுக்கு மேல ஃபார்மல் எஜுகேஷன் 6 வருஷமா மினிமம் ஸ்கூல் படிச்சிருக்கானா, அது இயர் ஆஃப் ஸ்கூலிங். ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் என்ன? அப் டு, அதாவது நாட் என்ரோல் இந்த ஸ்கூல் அப் டு 8 கிளாஸ், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ரோல் பண்ணாம யாரா இருக்காங்களா அவங்களெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க.
இல்லை அவங்களாம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல மொத்தம் 6 இண்டிகேட்டர். ஒன்று வந்து குக்கிங் ஃபியூயல், சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங், அசெட். இது இல்லாம இப்போ இது சொல்றேன், இதுல ஒண்ணு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ இந்தியாலயும் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. நித்தி ஆயோக் வந்து வருஷம் ரிலீஸ் பண்றாங்க. இதுல மொத்தம் 10 இண்டிகேட்டர் பார்த்தோமா, இந்தியாவில் வந்து 12 இண்டிகேட்டர். ஓகேவா? இந்த 2 இண்டிகேட்டர் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றத கீழே ஒன்று நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பேங்க் அக்கௌண்ட். இன்னொன்று என்னதுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்று வந்து பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து என்னது. நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றதுல 12 இண்டிகேட்டர்ல 2வது இண்டிகேட்டர் ஒன்று நான் சொல்லிட்டேன். 2வது வந்து என்னன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இப்ப பார்க்கலாம். இது மாதிரி மொத்தம் 10 இண்டிகேட்டர் இருக்கு. இந்த 10 இண்டிகேட்டருமே கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இங்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்றாங்கலாம் விட்டுருங்க. இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஹையர் வேல்யூ இம்ப்ளைஸ் ஹையர் பாவர்ட்டி. வேல்யூ அதிகமாக பாவர்ட்டி அதிகமா இருக்கு. நம்மளது எவ்வளவு இருக்கு? 0.622 இல்ல, ஒரு நிமிஷம். 0.69 இது இருக்கு. நம்ம 0க்கு வரணும். 0 வந்தாதான் பாவர்ட்டி 0 ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். இந்த ஆர்டிகலை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவைஸும் பண்ணிக்கோங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். டன். சரி, இது பார்க்கலாம். இது நான் சொன்னது வந்து இதுல இருக்கிற 6 இண்டிகேட்டர் இல்லாம பிளஸ் 2 இருக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல மட்டும். மற்ற 2 சேம் தான். சரி, இப்போ கேரளா வந்து பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு பி அஃபிஷியலி டிக்ளேர்ட் அஸ் அ ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து எங்க ஸ்டேட்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட் யாருன்னா அது வந்து கேரளா. வேர்ல்டு பேங்க் தான் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாவர்ட்டின்றது, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு லிவிங் ஆன் லெஸ் தென் $3 பெர் டே. ஒரு ஆளு $3 கூட சம்பாதிக்காம, அது $3 என்ன, 100 வச்சுக்கலாம், 300 இன்னைக்கு டேட்ல 300 சம்பாதிக்க முடியாம ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். 2021 டேட்டா வச்சு சொல்றாங்க. 2021 தான் பேஸ் இயர், அதை வச்சு சொல்றாங்க. ஆனா கேரளா இதுல இருந்து எல்லாரும் தள்ளி, அதாவது கேரளால எல்லாருமே 300 மேல சம்பாதிக்கிறாங்க, பிச்சைக்காரங்களே கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து போலாம். வேர்ல்ட்ஸ் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். இது தேவையில்ல, இந்தியாவை ரொம்ப மோசமா சொல்லியிருக்கிறதுனால நியூஸ்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து கவர்னன்ஸ் பத்தி பேசும்போது, இல்லைன்னா வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி பத்தி பேசும்போது, இல்லைன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசும்போதெல்லாம் நீங்க வந்து மெயின்ஸ்ல வந்து எழுதுறதுக்காக நான் சும்மா வச்சிருக்கேன். இந்தியா ஹாஸ் பீன் ரேங்க்டு 157th அவுட் ஆஃப் 180 கண்ட்ரில 157வது ரேங்க் வந்து வாங்கினாங்க. இது மெயின்ஸ் மட்டும் இல்ல, கேட்கலாம் ப்ரிலிம்ஸ்ல. ஆனா இந்தியா நெகட்டிவா இருக்கிறதுனால கேட்கறதுக்கான டவுட் கம்மி தான். பட் அங்கங்க எப்பயாவது கேட்பாங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல நம்ம 157வது ரேங்க்ல இருக்கும். இது யார் ரிலீஸ் பண்றா? ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ். இதான் கேட்கலாம், யாரு இந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க மட்டும் கேட்கலாம். ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அப்படின்றவங்க ரிலீஸ் பண்றாங்க. இது ஒரு என்ஜிஓ. ஓகேவா? சரி. ஆர்பிஐ வந்து ஹாஸ் கான்ஸ்டிடியூட்டட் 8 மெம்பர் கமிட்டி. ஒரு கமிட்டி போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா குவாண்டம் செக்யூர் அடாப்டிவ் ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டம் சேஃப் அப்படின்ற, இது வந்து கியூ சேஃப் அப்படின்றது வந்து 2024 எக்கனாமிக் சர்வேல வந்து கியூ சேஃப் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்துருச்சு. என்னன்னா, குவாண்டம் டெக்னாலஜியோட சேலஞ்சஸ் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி ஃபினான்ஷியல் செக்டர்ல குவாண்டம் டெக்னாலஜி என்னெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் அந்த கியூ சேஃப். ரைட். இத தலைமை தாங்க போறது யாரு அப்படின்னா அனில் பிரபாகர் அப்படின்றவர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனில் பிரபாகர் கமிட்டி என்ன பண்ண போது, கியூ சேஃப்ன்றதை பார்க்க போகுது. கியூ சேஃப்னா என்ன? கியூன்றது குவாண்டம் செக்யூர் அடாப்டிவ் ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டம். இந்த கியூன்றது குவாண்டம் தான் பேசுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமிட்டி பேர்லாம் கொடுத்து கேட்கலாம். அடுத்து பாரு. இந்தியா ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் எ வேர்ல்ட்ஸ் 5th மோஸ்ட் டிஜிட்டலைஸ்ட் எக்கனாமி. டிஜிட்டலைஸ்ட் எக்கனாமில இந்தியா வந்து 5வது வந்து பெரிய கண்ட்ரியா வந்து மாறுது. அண்ட் ரேங்க்ஸ் 4th குளோபல் ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் பிஹைண்ட் ஒன்லி த யுனைடெட் ஸ்டேட். ஓகே, இங்க பாருங்க, சிங்கப்பூர் வந்து 3வது இடம். 4வது இடத்துல வந்து குளோபலா ஏஐ பெர்ஃபார்மிங்ல வந்து 4வது இடம். ஓகேவா? டிஜிட்டல் எக்கனாமில 5வது இடம். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல, யூபிஐ பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இந்தியா உள்ள பயங்கரமா. அதே போல ஏஐ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நம்மலாம் வந்து ஏஐ யூஸ் பண்ற லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆன ஹைடெக் ஆளுங்க மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி, இப்போ நம்மளே வந்து கையால யூஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்டர்ஸ், நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ண போறதுக்கே நான் போஸ்டரை வந்து ஏஐல தான் பண்றேன் இல்லையா? அந்த லெவலுக்கு வந்து ஏஐ வந்ததுனால நம்ம 4வது ரேங்க் ஏஐல, 5வது ரேங்க் வந்து டிஜிட்டல் எக்கனாமில வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. டன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மத்தெல்லாம் தேவையில்ல. இந்தியா ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் 5th மோஸ்ட் டிஜிட்டலைஸ்ட் எக்கனாமி இன் தி பிளேஸ் ஆஃப் 4th சிப் இண்டெக்ஸ் அக்கார்டிங் டு இதெல்லாம் தேவைங்க. இதை விட்டுருங்க. சரி, இங்க வாங்க. இப்போ டிஜிட்டல் 328 பில்லியன் இன் டிஜிட்டலி டெலிவர்டு ட்ரேட் இன் அண்ட் இந்த ஹோம் ஆஃப் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஏஐ டேலண்ட் பூல். ஓகே, இந்தியாவோட டேலண்ட் பூல் இருக்குல்ல, இந்தியாவோட டேலண்ட் பூல்ல, உலகத்தோட டோட்டல் டேலண்ட் பூல்ல இந்தியாவோட டேலண்ட் பூல் 2வது இடம். இந்தியாவோட ஏஐ டேலண்ட் பூல் 2வது இடம். இந்தியாவோட ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4வது இடம். இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமி வந்து 5வது இடம். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரியா? இதுதான் வந்து அப்படியே லைன்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைம் ரிப்போர்ட். இந்தியாவோட கிரைம் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா? கிரைம் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றான்னு கேட்பாங்க. ஓகேவா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தான் வந்து கிரைம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு டேட்டா மட்டும் சொல்றாங்க. காக்னிசபிள் கிரைம், அதாவது ரொம்ப ரொம்ப சீரியஸான கிரைம்ஸ் இருக்குல்ல, காக்னிசபிள் அப்படின்னு கிரைம் சொல்லுவாங்க. ஸோ காக்னிசபிள் கிரைம் வந்து 6% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. இதை விட பிலிம்ஸ்க்கு என்ன நம்மளுக்கு தேவை? கிரைம் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. அவ்வளவுதான். இதெல்லாம் தேவை. இதோட டேட்டா சொல்றாங்க. சென்னை எப்படி இருக்கு, ஐ மீன் டெல்லி எப்படி இருக்கு, பெங்களூர் எப்படி இருக்கு, தெலுங்கானா எப்படி இருக்கு சொல்றாங்க. அதெல்லாம் தேவை. பெட்டர். சரி. QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். QSோட வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2027 ரிலீஸ் ஆயிருக்குல்ல. நாம தான் IIT, IIM அப்படின்லாம் பெருமையா சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. QSோட வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல இந்தியாவோட IIT டெல்லி எமர்ஜ் அஸ் இந்தியாஸ் ஹையஸ்ட் ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன். அதோட இடமே 118வது இடம். IIT பாம்பே 134வது இடம். IIT மெட்ராஸ் 170வது இடம். இந்த மாதிரி ரொம்ப பின்னாடி இருக்கும். 100க்கு பின்னாடி தான் இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுல இங்க பாருங்க. இப்போ the United States remains the most represent country. நிறைய இருக்கிறது வந்து யுஎஸ் தான் வந்து நிறைய அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அடுத்து UK, சைனா, ஜெர்மனி, இந்தியா வந்து 52 யூனிவர்சிட்டிஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி எமர்ஜ் அஸ் இந்தியாஸ் ஹையஸ்ட் ரேங்கிங். நான் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில இருக்கிறது வந்து டெல்லி யூனிவர்சிட்டி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. IIT நம்ம நாக்னு ஒன்று படிப்போம், நேஷனல் அக்ரெடேஷன் அகாடமிக் அக்ரெடேஷன் கவுன்சிலா, நேஷனல் அகாடமிக் அக்ரெடேஷன் கவுன்சில் நினைக்கிறேன். இவங்க ரிலீஸ் பண்ண டேட்டால IIT மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட். இது இந்தியாக்குள்ள IIT மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆனா உலகத்தோட ரேங்கிங்ல இந்தியாவோட IITயே வந்து தூக்கி 118வது ரேங்க்ல போட்டிருக்காங்க. அதுவே IIT டெல்லி. அது பேர் ஞாபகம். QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேங்கிங். யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா MIT ரிலீஸ் பண்ணுவோம். MIT ஓகே, MIT தான் ஃபர்ஸ்ட். யார் ரிலீஸ் பண்றா? யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. ஒரு நிமிஷம். யார் ரிலீஸ் பண்றான்னு எனக்கு தெரியல. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா யார் ஃபர்ஸ்ட்னா MIT தான் ஃபர்ஸ்ட், மாஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு நிமிஷம், இதை படிக்கலாம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரொம்ப முக்கியம். 6 வந்துருச்சு. நம்ம யூஸ்வலா 5 தான் படிச்சுட்டு இருப்போம். டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இதை பார்த்துட்டு வரலாம். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, நேஷனல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 அப்படின்றது ஒன்று போட்டு, அதுல நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் பயோடைவர்சிட்டி கமிட்டி அப்படின்னு 3 இருக்கு. சரியா? இதுல ஒன்றும் இல்லை. இதுல ரீகான்ஸ்டிடியூட் எக்ஸ்போர்ட் கமிட்டியான அக்ரோ பயோடைவர்சிட்டின்றதை கொண்டு வராங்க. இதுல பாருங்களேன். இதுல வந்து ஓகே, இதுல பாருங்க. இந்த கமிட்டில வந்து ரீகான்ஸ்டிடியூட் யாருன்னா பத்மஸ்ரீ PL கௌதம் அப்படின்றவரை தலைவராக உட்கார வைக்கிறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்றாங்க. ஸோ பீரியட் ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year டு ப்ரொவைட் எக்ஸ்போர்ட் கைடன்ஸ் வந்து கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் யூஸ் அண்ட் அசஸ் ஆஃப் பெனிஃபிட் ஷேரிங் வந்து கொடுக்கறதுக்காக இந்த கமிட்டி தலைவர் யாருன்னா இவர் தான் தலைவர். பத்மஸ்ரீ PL கௌதம் அப்படின்ற ஒரு தலைவர். ஓகேவா? இவரு ஃபார்மர் சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி அண்ட் ஃபார்மர் ரைட் அத்தாரிட்டி. இதையும் ஒரு வாட்டி பிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த சீட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. சீட் ஆக்ட்னு 2022லயோ 1லயோ கேட்டிருப்பாங்க. அதே சீட் ஆக்ட் போய் படிங்க. அவ்வளவு தேவை படிக்க தேவையில்ல, பட் ஸ்டில் சொல்றேன். இந்த இந்த விஷயத்த வச்சு இந்த பயோடைவர்சிட்டி கமிட்டில யார் உட்கார போறாருன்னா PL கௌதம்ன்றவர் உட்கார போறாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மகாராஷ்டிராவோட ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி. நம்ம படிப்போமா, எல்லா வருஷமும் போர்ட்னு ஒரு விஷயத்த வந்து எல்லா வருஷமும் UPSC கேட்கிற பழக்கம் இருக்கு. கண்டினியூஸா 2 வருஷம் கேட்டாங்க. ரைட், 23 24லயும் கேட்டாங்க, போர்ட் பத்தி கேட்டாங்க. சரி, இதுல ஜவஹர்லால் நேரு போர்ட் ரொம்ப ஃபேமஸான போர்ட், மகாராஷ்டிரால இருக்குது. அது வந்து இந்தியாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கண்டெய்னர் போர்ட்டா வந்து மாறுது. வேர்ல்டு பேங்க் கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல 2025ல 22வது ரேங்கும் வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது. அடுத்து இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ் பை வேர்ல்டு பேங்க்கும் S&P குளோபல் மார்க்கெட்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்றதுதான் வேர்ல்டு பேங்க் கண்டெய்னர் பெர்ஃபார்மன்ஸ் போர்ட், கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? இது JNP போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்றாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மத்தெல்லாம் தேவையில்ல. சரி, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் நம்ம அங்க பார்த்தோம். குளோபல் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து ரிப்போர்ட்டர் வித்வுட் பார்டர்ஸ்னு பார்த்தோம். பீஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா? இந்தியாவோட அதே போல பீஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இதுல வந்து 127வது வந்து ரேங்க் வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப பீஸ்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப பீஸ் யார் நல்லா இருக்கு? இந்த மாதிரி நார்டிக் கண்ட்ரிஸ் வந்து பீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. நியூசிலாண்டு, சரி நார்டிக் நம்பர், நியூசிலாண்டு ஒரு கண்ட்ரி, இது நம்ம சுவிட்சர்லாண்டு, யூஸ்வலா நார்டிக் கண்ட்ரிஸ் வந்து பீஸ்ல ரொம்ப நல்லா இருக்க கண்ட்ரிஸ் தான். ஆனா இங்க பாருங்களேன், இதோட மோசமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்ரீலங்கா 67வது இடமா, நேபாள், பங்களாதேஷை விட நம்ம பீஸ்ல ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு இவங்க கொடுக்குறான். ஓகேவா? இது யார் ரிலீஸ் பண்றா? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பீஸ், அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். நம்ம எனர்ஜி எவ்வளோ ஸ்பீடாக டிரான்சிஷன் ஆகிறோம், அதாவது கிரீன் எனர்ஜிக்கு எவ்வளோ டிரான்சிஷன் ஆகிறோம், இப்போ இருக்கிற அடாப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு பார்க்கறா. இது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றவன் தான் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறான். சரியா? இதில் நம்ம 70வது பொசிஷன். ஓகே, எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2026ல 70வது பொசிஷன் வச்சிருக்கோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்களேன், இதில் வந்து சிங்கப்பூர் இதெல்லாம் தேவையில்ல, மற்ற கண்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையில்ல, இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 70வது ரேங்க்ல இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ வரலாம். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 வரைக்கும் டேட்டாவை நம்ம டீட்டெயிலான டேட்டா தெரியும். ஆனால் 6ஓட டேட்டா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பெரிய புக்லெட். இது ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சிம்பிளாக வந்து இதில் வந்து நான் டேக் அவே மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யார் ரிலீஸ் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ். இது கரெக்ட், உண்மை. இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து இதை எப்போ கண்டக்ட் பண்ணாங்க? 2023-24 கண்டக்ட் பண்ணது. இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? சரி, இப்போ பார்க்கலாம். இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ? 2.2 முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 2 வந்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரௌண்ட் த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2.2 தான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். 2ன்றது 2 ரிமைண்ட் அட் 2 அப்படின்றது கரெக்டாக 2 இருக்கு. அதாவது ஒரு மதரு ஒரு ஃபாதர், இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படின்னா 2மே ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸ்டண்டிங் எவ்வளோ? ஸ்டண்டிங்னா என்ன? ஹைட்டுக்கு ஏற்ற ஏஜ் இல்லை, லோ ஹைட், ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இல்லை, ஸ்டண்ட். சரி, நம்ம சும்மா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டண்ட்டு வேஸ்ட்டு, வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்ல வேஸ்ட்டா, ஹைட் வந்து வேஸ்ட்டுக்கே இல்லை அப்படின்னா ஸ்டண்ட்டுக்கு அதோட ரிவர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்குன்னா 29% இருக்கு, 29.3% இருக்கு. 35லேருந்து 29 குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவியர் வேஸ்டிங். வேஸ்ட்னா என்ன? ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, அதான். முன்னாடி 7.7 இருந்து 5, இதுவும் குறைஞ்சிருக்கு, 5.2 குறைஞ்சிருக்கு. ஓவர் வெயிட் எவ்வளோ இருக்கு? ஓவர் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 32லேருந்து 31 இது குறைஞ்சிருக்குதா. ஆனால் 31ன்றது ரொம்ப அதிகம். நிறைய பேர் ஓவர் வெயிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மால் நியூட்ரிஷன்ற கான்செப்டே இல்லை. இப்போ வந்து ஹெவி நியூட்ரிஷன் போயிட்டு இருக்கு. சரியா? அதாவது கார்போஹைட்ரேட் நியூட்ரிஷனாக போயிட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 95% children under the 6 months of age were found to be breastfed during the survey. ஓகே, அப்படின்னா 5% மட்டும். அப்போ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் பிரஸ்ட் ஃபீட் கிடைக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 95% ஆஃப் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. எனி வேக்சின் ரிசீவ்டு பை த சில்ட்ரன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் இது பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து 12 மாசத்துல இருந்து 23 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுக்கும் 96% ஆஃப் குழந்தைங்களுக்கு வேக்சின் கிடைச்சிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம வந்து வேக்சின் இன்டகிரேட்டட் வேக்சின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மிஷன் இந்திரதனுஷ் 2.0 அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா? இன்டகிரேட்டட் வேக்சின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாம ஃபுல் வேக்சினேஷன் கவரேஜ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12லேருந்து 23 மாசம் வரைக்கும் இன்க்ரீஸ் வரும். இதுவும் வந்து 87%, ரொம்ப அதிகம் தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட யூனிவர்சல் வேக்சினேஷன் தான் போகிறோம். எல்லாருக்குமே வேக்சினேஷன் கொடுத்துறோம் கிட்டத்தட்ட. ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது? இதெல்லாம் நம்ம ஹெல்த்து எஜுகேஷன்லாம் படிக்கும்போது நம்ம பிரச்சனையாக எழுதுவோம்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்மியாக இருந்துச்சு, 41% தான் இருந்துச்சு. இப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே போல் ஆன்டினேட்டல் கேர். இப்போது ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்டினேட்டல் கேர் கிடைக்குதா? அந்த பிரசவம் பார்க்கும்போது அந்த வந்து கேர் இருக்கு. அதை வந்து வீட்லயே பாக்குறாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் வந்து பாக்குறாங்களா, இல்லை நர்ஸே பாக்குறாங்களான்ற லெவலுக்கு கிட்டத்தட்ட 95.9% ஆஃப் உமன்ஸ்க்கு வந்து நல்ல கேர் கிடைக்குது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் தேவையில்ல, நல்ல கேர் 95 ஆளுங்களுக்கு வந்து கிடைக்குது. இன்ஸ்டியூஷன் டெலிவரி எவ்வளவு நடக்குது? இது வீட்லயே வந்து இது வந்து டெலிவரி ஆகாம இன்ஸ்டியூஷன்ல போய் டெலிவரி ஆகுது 90%. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? கிட்டத்தட்ட க்ளோசர் டு யூனிவர்சல் கவரேஜ் 100 கிட்ட போயிட்டோம். யாருமே வந்து வீட்டுல எல்லாம் இப்ப வந்து எதுவும் பண்றதில்ல. நம்ம அப்பா அம்மாக்கு நடந்த மாதிரிலாம். மத்திய பிரதேஷ் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஸ்டிங் வந்து எங்க அதிகமா நடக்குது? மத்திய பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாதது வந்து மத்திய பிரதேஷ்ல அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா 23.8% தான் இருக்கு, ரொம்ப கம்மி. அண்டர் வெயிட் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் அண்டர் வெயிட். ஏன்னா அங்கெல்லாம் நக்சல் ஏரியா இல்ல, அதனால நிறைய பாவர்ட்டி அதிகமா இருக்கிற ஏரியா. சரி, அந்தமான் நிக்கோபார் தான் லோவஸ்ட் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்குது அந்தமான் நிக்கோபார். ஏன்னா ட்ரைபல் ஏரியா இல்ல, அதனால வெறும் நம்ம ஹோல் இந்தியாவுக்கு 2, தமிழ்நாட்டுல 1.7 தான். இருக்கிறதே லோவஸ்ட் வந்து அந்தமான் நிக்கோபார். இதையும் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் டேட்டா. ஓகேவா? அவ்வளவுதான், சும்மா ஒரு வாட்டி பாத்துருவோம். டிராஃப்ட் கேஃப் நாம்ஸ்னா என்ன? ஒரு கிரெடிட், ஒரு கார்பன் கிரெடிட் தான் வந்து கார்பன் கேஃப் நாம்ஸ். நான் இதுல வந்து பேட் ஸ்கீம்னா என்னன்றது உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ண சொன்னா. அதே போல இன்டர்நேஷனல் நேஷனல் இன்டர்மீடியட் கான்ட்ரிபியூஷன்ல 3 டார்கெட் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. செகண்ட் கூர்கான்ன்றது வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. மார்ச்ல மட்டும் அது நம்ம படிக்க தேவையில்ல. இதுல என்ன கேட்டிருக்காங்க? காசியாபாத் தான் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. 2025 ஃபினான்ஷியல் இயர்ல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி காசியாபாத். ஓகேவா? இது யார் ரிலீஸ் பண்ண மட்டும் பார்த்துக்கோங்க, மெயின்ஸ் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர். அவ்வளவுதான். மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி பத்தி ஃபுல்லா படிச்சோம்.
மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டியில் நம்ம வேல்யூ எவ்வளோ 0.069. ஓகேவா, ஜீரோக்கு போனால் தான் அது கம்ப்ளீட்டாக பாவர்ட்டி இல்லைன்னு அர்த்தம். நம்ம கிட்டத்தட்ட 0.5 மேலே அதிகமாக இருக்கும், இது குறைக்கணும். ஓகேவா, குறைச்சிட்டே போகணுன்றதான் நம்மளோட அஜெண்டா. இப்போ வந்து இந்த வருஷம் புதுசாக வந்து கிளைமேட்டை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்றது நியூஸ். அவங்களோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் நம்மள இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றது இந்த குளோபல் என்ன சொல்லுது, 16.4%. சரியா, இதில் வந்து 3 டைமென்ஷன்: ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல 6 இண்டிகேட்டர் இருக்கு. என்னென்னது, இதில் வந்து குக்கிங் ஃபியூவலு, சானிடேஷனு, ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங், அசட்டு. நம்ம இந்தியாவில் வந்து நான் அதுக்கு ஒரு 2 டிஃபரன்ஷியேஷன் சொன்னேன். ஒன்று பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டேன். இதில் 10 இண்டிகேட்டர் மாதிரி நம்ம இந்தியாவில் 12 இண்டிகேட்டர். ஒன்று மட்டும் இது அப்படியே 10 அப்படியே இருக்கு, ப்ளஸ் 2 இருக்கு. அந்த 2 வந்து ஒன்று பேங்க் அக்கௌண்ட், இன்னொன்று கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இந்தியா ரிலீஸ் பண்ணுறது நித்தி ஆயோக், அதெல்லாம் பார்த்தாச்சு. கேரளா பிகம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது, கேரளா. இதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட $3 கான்செப்ட் வச்சு வெளியே சொல்றாங்க. பிரஸ் ஃப்ரீடம்ஸ் யார் ரிலீஸ் பண்றா, ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர். முதல்ல சொல்றாங்க 157வது ரேங்க்ன்றது இந்தியாவை சொல்றாங்க 157வது ரேங்க். கியூ சேஃப் அப்படின்றது ஆர்பிஐயோட ஒரு கமிட்டி. அவங்க வந்து குவாண்டம் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் எக்கோசிஸ்டம் எப்படி குவாண்டம் டெக்னாலஜி ஒர்க் ஆகுதுன்றத சொல்றாங்க. அனில் பிரபாகர் அப்படின்றவர் தான் அதோட கமிட்டி தலைவர். இதை கேட்கலாம். சரி, இந்தியா வந்து டிஜிட்டல் எக்கனாமில 5வது பிளேஸ், ஏஐ பர்ஃபார்மன்ஸ்ல 4வது பிளேஸ், ஏஐ டேலண்ட் பூல்ல 2வது பிளேஸ். இதை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைம் இந்தியா ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். இது வந்து யார் ரிலீஸ் பண்றான்னு தெரியல, ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு, MIT. ஆனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரேங்க் 114 எழுதணும், அதுதான் IIT டெல்லி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டாஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லா ஒரு வாட்டி யூடியூப்ல அப்லோட் பண்றா, பாத்துக்கோங்க. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியோட ரீசெண்டாக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி. அதோட தலைவர் யாரு அப்படின்னா PL கௌதம் அப்படின்றத போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு வருஷத்துல கன்சர்வேஷன்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது மகாராஷ்டிரா ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி உலகத்தோட வேர்ல்டு பேங்கோட போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற இண்டெக்ஸ்ல மகாராஷ்டிரா ஜவஹர்லால் போர்ட் தான் வந்து 22வது ரேங்க் வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது. ஆக்சுவலா பெஸ்ட் பெர்ஃபார்மிங்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றான்றது தெரியல. தெரியல. ஆனா இந்தியா வந்து ரொம்ப கீழே இருக்க ரேங்க் 127th ரேங்க் தான் இந்தியா வாங்கியிருக்கு. ஓகே, இன்ஸ்டியூட் ஆஃப் பீஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமி அண்ட் பீஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, பீஸ் அதுல பேர்ல இருக்கு. சரி, இந்தியா வந்து ரொம்ப மோசமான ரேங்க்ல இருக்கு. நம்மளோட ஸ்ரீலங்கா, நேபாளம் முன்னாடி இருக்கு அப்படின்னு ஞாபகம். இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, அதர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கா, செகண்ட் இருக்கா, அப்படி கேட்டிருப்பாங்க. இது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடுவோம் மாதிரி வச்சுக்கோங்க. எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணாலும் ஞாபகம். எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, நம்ம இந்தியா 70வது பொசிஷன். நம்ம டிரான்சிஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க, கிளாஸ் வரும். Any doubts, guys? Sir, I started my preparation only 2 months ago. For my category, I have to get 30 net correct questions. In the remaining 8 days, I'm sure that I will finish 2013. Okay, 2011 is hard, but I have no idea about my accuracy of attempting the question. How many questions should I attempt? 30 நெட் வாங்கினா போதுமா, 60 மார்க் வாங்கினா போதுமா, 60 மார்க் வாங்கினா போதுமா? இல்லைங்க, ஆனா நீங்க எப்படி ACC போவீங்க? 7500 போதுமா? ACC வேணாமா? யா, மென்டல் ஹெல்த் இண்டிகேட்டர் கரெக்ட் நீங்க சொன்னது. ஸ்காலர்ஷிப் எனஃப்னா சரி, ஓகே, நீங்க 70 கொஸ்டின்ஸ் போடுங்க. நீங்க அந்த முன்னாடி வீடியோ பாத்தீங்களா, PYQ சால்விங் வீடியோ பாத்தீங்களா? அதுல நான் நிறைய எலிமினேஷன்ஸ்லாம் எலிமினேட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட அது போதும். 75 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. 75 கொஸ்டின் அட்டன் பண்ணி 45 கொஸ்டின் கரெக்ட் வாங்க போதும். ரொம்ப ஷுவர் ஷார்ட்டான கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. அப்போ தேவையில்லாத ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளவுதான். பட் ஆனா என்ன கேட்டா நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ACCக்கு சேர்த்து எழுதுனாதான் நல்லது. ACC எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்றீங்க. ஏன் 2 மாசம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சா ACC போக கூடாதுன்னு இருக்கா என்ன? போலாங்க, அதெல்லாம் போலாம். 90+ கொஸ்டின்ஸுங்க. 90+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன்,
100 கொஸ்டின் அட்டன் பண்ணால் 67 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா 118 மார்க் வந்துடும். ஓகேவா? நான் என்னோட டேட்டா சொல்கிறேன். நான் வந்து போன வருஷம் 100 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணதில் சம்வேர் அரௌண்ட் 95+ தான். ஆனால் நான் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட் வாங்கினா 68 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கினேன்னு நினைக்கிறேன். என்னோட மார்க் வந்து 116 போன வருஷம். சரியா? ஆனால் என்னோட கொஸ்டின் கரெக்ட் வந்து சம்வேர் அரௌண்ட் 67+ கரெக்ட். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் சரி, என்ன கேட்டகரியாக இருந்தாலும் சரி, 67 கொஸ்டின் உங்களால் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி கரெக்ட் போட முடியுதா அப்படின்னா ஓகே தான். ஆனால் இப்போ நீங்கள் 100லேருந்து 90 வர போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 100 கொஸ்டினுக்கும் ஒரு 10 கொஸ்டினுக்கும் 3 கொஸ்டின் அவுட் ஆகிடும். 3 கொஸ்டின் அவுட் ஆகிடும். ஸோ 90 கொஸ்டின்னா 64 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். 80 கொஸ்டின்னா 61 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். 70 கொஸ்டின்னா 58 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? நான் சொல்றது ஏஐசிசி போகிறதுக்காக. நீங்கள் எல்லாரும் ஏஐசிசி போகிறதுக்கே டார்கெட் பண்ணுங்க. சின்ன டார்கெட்லாம் நமக்கு வேணாம். பெரிய டார்கெட்டே பண்ணுங்க. ஏன்னா வெறும் 225 சீட்டு தான் சென்னை சீட்டு. வாங்கினா ஏஐசிசி சென்னை சீட்டு தான் வாங்கணும். நீங்கள் மதுரை, கோயம்புத்தூர் வாங்கினீங்கன்னா திரும்பி சென்னை வர முடியாது. சென்னை தான் ஹாட்ஸ்பாட்டுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய ஆன்சர் இதிலே சொல்லிட்டீங்க. கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், பாருங்க. வேற கைஸ் எனி டவுட்ஸ் இருக்கவங்க இருங்க, மற்றவங்க லெஃப்ட் ஆகிடுங்க. நோ ப்ராப்ளம். நோ டவுட்ஸ். ஸ்கீம் கிளாஸஸ் ஒன் டே சார். ஸ்கீமுக்கு மட்டுமா? ஓகே. ஸ்கீம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் வச்சிருக்கேன். கரெக்ட் தான். இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஸ்கீம்ஸ் இருக்கு. அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இது இல்லாமல் ஃபேமஸ் ஸ்கீம்ஸ் படிக்கணும்னா நீங்கள் பிஓக்கு படித்தா போதும். நான் இது இல்லாமல் நான் என்ன நினச்சி வச்சிருக்கேன்னா, அந்த 2026 கேட்ட அதர் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கலாம்னு வச்சிருக்கேன். பட் டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நம்மளால நிறைய பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேண்ணா. நீங்கள் இப்போ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. என் சைட்லேருந்து நான் என்னென்னலாம் கொடுக்க முடியுதோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரீ இனிஷியேட்டிவ்னால யூஸ் பண்ணால் மட்டும் விட்டுறாதீங்க. இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ். மேக்ஸிமமாக வந்து நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். நான் முதலே நல்ல மார்க் வாங்கலாம். சூப்பர், நைஸ் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ. ஃப்ரீன்னு மட்டும் லீவரேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நோட்ஸ் எடுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, சொன்னது மட்டும் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக, போதும். மோர் தென் எனஃப். நாளைக்கு சிசாட் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு சிசாட் 2026 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஏன்னா சிசாட்லேருந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, அதனால சிசாட் பேப்பர் உங்களுக்கு கொஸ்டின் முன்னாடி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிவிக் இனிஷியேட்டிவ் சார். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து முன்னாடி எப்படியாவது பார்த்து முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் 2013 2026 வரைக்கும் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.